மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகளில் வரப்போகும் அதிரடி மாற்றம். சாரதிக்கு விழுந்த ஹெல்மெட் அடி தகாத வார்த்தை பேசியவரை நடுவீதியில் வைத்து துரத்தி அடித்த காலி பஸ் சிங்கப்பெண் திடீரென வைரலான சம்பவம். தமிழர் பகுதியில் தொடரும் இராணுவ அட்டகாசம், ஸ்ரீதரன் எம்பி காட்டம். பாலியல் மிரட்டல், கனடாவால் இலங்கை தமிழருக்கு 33 வருட கடூழிய சிறை. இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் உதவி செய்த மக்களுக்கு உருக்கமாக நன்றி தெரிவித்த சிவாஜிலிங்கம். காணாமல் போன 4 கடற்தொழிலாளர்கள் தேடும் பணியை தீவிரப்படுத்திய அமைச்சர். காலி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றின் சாரதி இளம் பெண்ணொருவரிடம் வீதியில் வம்பெடுத்து ஆபாச வார்த்தைகளால் திட்டியதால் ஆத்திரமடைந்த அந்த பெண் தன்னுடைய தலைக்கவசத்தால் துரத்தி வெளுத்து வாங்கும் வீடியோ காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. காலி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றின் சாரதிக்கும் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த பெண்ணொருவருக்கும் போக்குவரத்து சார்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது அந்த பெண்ணை நோக்கி சாரதி அநாகரிகமான முறையில் ஆபாச வார்த்தைகளை பேசி அவமதித்ததாக கூறப்படுகிறது. சாரதி பேசிய வார்த்தைகளை கோபத்தின் உச்சி சென்ற அந்த பெண் சற்று யோசிக்காமல் தனது கையில் எடுத்த தலைக்கவசத்தை சாரதியை நோக்கி ஆவேசமாக தாக்கியுள்ளார். பெண்ணின் இந்த ஆக்ரோஷத்தை கண்ட சாரதி பேருந்து இறங்கி தப்பியோடியுள்ளார். நடுவீதியில் என்ன சற்றும் பாராது பெண் அந்த சாரதியை துரத்தி சென்று தாக்கியுள்ளார். வீதியில் நின்ற பொதுமக்கள் அனைவரும் இந்த விசித்திர சண்டையை ஆச்சரியத்துடன் வேடிக்கை பார்த்துள்ளார்கள். பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் நபர்களுக்கு சட்டத்தை மற்றும் எதிர்பார்க்காமல் அந்த இடத்திலேயே துணிச்சலாக பாடம் புகட்டிய இந்த சிங்கப்பெண்ணின் தைரியத்தை இளையவாசிகள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர். சுமார் 488 சிறுவர்கள் தேர்தல்கள் மூலம் பாதிக்கப்பட்ட வழக்கு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக புத்தளம் மாவட்ட முஸ்லிம் பெண்கள் நம்பிக்கை நிதிய பணிப்பாளர் ஜீவைரா முஹைதீன் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகாரமிக்க சமய தலைவர்களால் நடைபெறும் பாலியல் ரீதியான அநீதிகள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு எதிராக கண்டனத்தையும் நீதிக்கான கோரிக்கையும் வெளிப்படுத்தும் வகையில் மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியம் ஏற்பாடு செய்த கண்டனி பேரணி நேற்றைய தினம் காலை 10 மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. இதன்போது கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த போராட்டமானது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது, மிகவும் வேதனையானது, வலிமையானதுமாக நாங்கள் கருதுகிறோம். அனுராதபுரத்தில் 13 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்கு பாலியல் வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது இலங்கையில் இருக்கும் அத்தனை ஆண் பெண்களுடைய கடமையாகும். இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட சாரார் நாங்கள் தான் இதில் பங்கேற்க வேண்டிய ஒரு துர்வச நிலை இருக்கின்றது. போராட்டத்தில் முழுமையான பங்கு பெறும் போதுதான் எங்களுக்கான மாற்றத்தையும் வெற்றியையும் அடைய முடியும் என்று நான் நம்புகின்றேன். அனுராதபுரத்தில் நடைபெற்ற இந்த வல்லுறவு, அதாவது பௌத்த பிக்கு ஒருவரால் நடத்தப்பட்ட இந்த வல்லுறவானது உடனடியாக அவருக்கு தண்டனை வழங்க வேண்டிய ஒரு செயற்பாடாகும். இருந்த போதிலும் அவருக்கான தண்டனையிலிருந்து அவருக்கு பிணை கிடைத்தது மிகவும் மனவேதனையும் வருத்தமாகவும் உள்ளது. அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன், சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் 2018 2022 வரைக்கும் 488 சிறுவர்கள் தேர்தல்கள் மூலம் பாதிக்கப்பட்ட அல்லது பாலியல் ரீதியான சேட்டைக்கு உட்படுத்தப்பட்ட 488 பிள்ளைகளுக்கு எதிரான வழக்கு இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் 2018 இருந்து 2022 வரையும் 488 சிறுவர் தேரோக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட அல்லது பாலியல் ரீதியான சேட்டையில் உட்பட்ட 488 பிள்ளைகளுக்கு எதிரான கேஸ் இதுவரையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்படாது மௌனமா உள்ளது அந்த ஏழை எளிய சிறுவர்கள் தானே இதுல பாதிக்கப்படுறது. அதனால அந்த கேஸில் பதியாமல் இருக்கலாம். இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா, இவ்வாறான ஆட்களுக்கு கோர்ட்ல வழக்கு பேச போறாங்களே, வாதிட போறாங்களே, அவங்களுக்கு எதிராக நாங்க முதல்ல குரல் கொடுக்கணும். ஏண்டா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, அவங்களுக்கு பெண்கள் இல்லையா, இந்த வேதனை வலி அவங்களுக்கு வராதா? நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றில் வேகம் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது.
காங்கிரஸ் துறைந்து மன்னார் ஊடாக சிலாபம் வரையான மற்றும் காலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலுக்கு அப்பால் உள்ள கடல் பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மொனராகல சியாம்பலாண்டுவ பிரதான வீதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மொன்றாகலிலிருந்து கொட்டியாக்கலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்றை விபத்துக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காணி விடுவிப்பு தொடர்பில் காலங்களை இழுத்தடிக்காது மக்கள் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஜனாதிபதி செவிசாய்த்து உடனடியாக காணிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். மயிலட்டி பகுதியில் நேற்று நடைபெற்ற காணி விடுவிப்பு கோரி நடைபெற்ற கருப்பு கொடி ஏந்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யுத்தம் காரணமாக 36 வருடங்களுக்கு முன்னர் வரிவிலக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் யுத்தம் முறிவடைந்த 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் சொந்த மண்ணில் மீள்குடியேற அனுமதிக்கப்படவில்லை. தற்போது அந்த மக்கள் தமது உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் தங்கி வருகின்றார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மக்களின் காணிகளை விடுவிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த அன்றைய அரசாங்கம் கடந்த 2 வருடங்கள் கடந்தும் இதுவரையில் காணி விடுவிக்கப்படவில்லை. மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் விவசாய பண்ணைகளை நடத்தி வருகின்றார்கள். தோட்டங்களில் விவசாயம் செய்து மரக்கரை வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த காணிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக கையகப்படுத்தப்படவில்லை. 17 வருடங்களாக யுத்தங்கள் இல்லாத போதிலும் மக்கள் இற்றை வரையும் தெருக்களில் வாழ்கின்றார்கள். இந்த அரசாங்கமும் முன்னைய அராஜக அரசாங்கம் போன்றே செயற்படுகிறது என்று மக்கள் கோரிக்கையை நியாயமானதாக பார்க்கப்படுகிறது. சர்வதேச அமைப்புகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் என இங்கே நேரில் வந்து இந்த காணிகளை பார்வையிட்டால் தெரியும். இங்கு இராணுவ முகாம்களுக்கான காணிகள் கையகப்படுத்தப்படவில்லை. இந்த மக்கள் தமது சொந்த காணிகளில் விவசாயம் செய்து அவர்கள் தமது வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு தனியார் காணிகளில் இராணுவ வைத்தியசாலைகள் கட்டுகிறது. தனியார் காணிகளில் இராணுவம் விவசாயம் செய்கிறது. இந்த காணிகளை உறுதியாக விடுவீங்கள். எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் இதுவரையில் மீள குடியேற்றப்பட உள்ள மக்களின் எண்ணிக்கை தொடர்பில் விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரியுள்ளோம். அதன் அடிப்படையில் மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டிய தொடர் அழுத்தங்களை கொடுக்க உள்ளோம். மக்கள் நியாயமான கோரிக்கைக்கு ஜனாதிபதி செவிமடுத்து மக்களின் காணிகளை ஒடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் காலங்களை இழுத்தடிக்கும் வார்த்தைகளை தவிர்த்து மக்களை மீள குடியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தனது இது சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைக்காக நிதியுதவி வழங்கி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். கடந்த 2 வாரம் தனது இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர சிகிச்சையில் தமிழ் மக்களின் ஊடகங்கள் வாயிலாக அவர் உதவி கோரியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது முதல்கட்ட அறுவை சிகிச்சை மூலம் ஏனைய மருத்துவ செலவுகளுக்கு தேவையான நிதி குறுகிய காலத்துக்குள் திரட்டப்பட்டது. நிதியுதவி கிடைத்ததைத் தொடர்ந்து ஊடகங்களின் வாயிலாக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கையில் அவர் விடுவித்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: எஞ்சிய நிதி சமூக நலனுக்கு மாவீரர்கள் குடும்பங்களுக்கு எனது உடல்நிலை குறித்து அக்கறை கொண்டு சிகிச்சைக்கு நிதியுதவி வழங்கி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அறுவை சிகிச்சை முழுமையாக நிறைவடைந்த பின்னர் சிகிச்சைக்கு போக மீதமிருக்கும் பணத்தை சமூக நலன் சார்ந்த செயற்பாடுகளுக்கும் விடுதலை போராட்டத்தில் உயிர்த்தியாக செய்த மாவீரர்களின் குடும்பத்துக்கும் பிள்ளைகளின் கல்வி செலவுக்கும் அவர்களின் நினைவு சின்னங்களை அமைப்பதற்கும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளேன். விவரங்கள் பின்னால் பகிரங்கப்படுத்தப்படும். மேலும் தனக்கு உதவி அளித்த நபர்கள் எவ்வித விசாரணை அழுத்தங்களுக்கும் உள்ளாகக்கூடாது என்பதிலும் நான் கவனமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் இன்னும் சிறிது காலம் சென்ற பின்னர் எனது சிகிச்சைக்கு உதவியவர்களின் விவரங்களை முறையாகவும் பகிரங்கமாகவும் வெளிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நினைக்கின்ற பொழுது தமிழ் தேசியத்துக்காக உயிரை கொடுக்கும் வரை பாடுபட வேண்டும் என்ற உள்ளத்தை உறுதி எடுக்கக்கூடிய அளவிலே நிலைமைகள் இருக்கின்றன. அவை நான் உங்கள் பங்களிப்பு செய்தவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக நாளை மற்றும் நாளை மறுதினம் சிவப்பு தொடர் சேவைகள் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. அனுராதபுரத்துக்கு செல்லும் பக்தர்களுக்கு மாத்திரை தியகோட மித்தனவெல புராண ராயகமா விகாரையில் நடைபெறும் அரசு வெசாக் உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த மேல்திக தொடர்ந்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் எரிபொருளுக்கான செலவுகளை முழுமையாக ஈடு செய்யக்கூடிய விலை நிர்ணய முறைமையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்துக்கு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துக்கு அனுப்பியுள்ள உத்தியோகபூர்வ கடிதத்திலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார்.
சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதிகளுக்கான 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை நிறைவு செய்து அதற்கான அனுமதியை நாணய நிதியத்தின் நிர்வாக சபை கடந்த மே 27ஆம் தேதி வழங்கியிருந்தது. இதற்கமைய இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதற்காக 695 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி இலங்கைக்கு கிடைத்துள்ளது. இதற்கு முன்பதாக கடந்த மே 13ஆம் தேதி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் ரீதியில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஆகியோரின் கையொப்பங்களுடன் சர்வதேச நாணயத்தின் முகாமைத்துவ பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சர்வதேச நாணய திட்டத்தின் ஆரம்பகட்ட முன் நடவடிக்கைகள் ஒன்றான செலவை ஈடு செய்யும் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலை நிர்ணயத்தை மீண்டும் நிறுவுவதற்கு அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. எரிபொருள் மானியங்கள் உட்பட ஏனைய நிவாரண நடவடிக்கைகளை 100 மில்லியன் ரூபாய் எல்லைக்கு உட்பட்டதாக அமையும் என்பதுடன் அவை செப்டம்பர் மாத இறுதிக்குள் செலுத்தி முடிக்கப்படும். சர்வதேச நாணயத்தின் திட்டத்தின் கீழ் நாட்டின் பொருளாதார சீர்திருத்த செயல்முறைகளை தொடர்ச்சியாக முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் முழுமையான அர்ப்பணிப்புடன் உள்ளது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் பின்வரும் முக்கிய கட்டமைப்புகளை சீர்திருத்தங்களை நோக்கமாக கொண்டுள்ளதாக அக்கடிதத்தில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வருவாயை அடிப்படையாக கொண்ட நிதி ஸ்திரத்தன்மை, வலுவான சமூக பாதுகாப்பு வலையமைப்பை நடைமுறைப்படுத்துதல், நீதித்துறையின் சீர்திருத்தங்கள் மற்றும் செலவை ஈடு செய்யும் ஆற்றல் விலை நிர்ணயம், அரசாங்க கடன் நிலைத்தன்மை மற்றும் விலை ஸ்திரத்தன்மையை பேணுதல், மாற்று விகிதங்களில் அதிக நெகிழ்வுத்தன்மையுடைய வெளிநாட்டு கையிருப்பை கட்டியெழுப்புதல், நீதித்துறையில் ஸ்திரத்தன்மை மற்றும் ஊழல் அபாயங்களை தடுப்பதற்கான உயர்மட்ட கட்டமைப்பை சீர்திருத்தங்களை மேற்கொள்ளல் போன்றனவாகும். பருத்தித்துறை மனைமுனை கற்கோவல பகுதியிலிருந்து கடத்தொழிலாளர்களுக்காக கடலுக்கு சென்ற 4 கடத்தொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 27ஆம் தேதி இரவு சுமார் 11 மணியளவில் 2 படகுகளில் கடலுக்கு சென்று குறித்த கடத்தொழிலாளர்கள் இதுவரை கரை திரும்பாத நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் நேற்று முதல் கடுமையாக காற்று வீசி வருவதால் அவர்கள் பயணித்த படகு கரைக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. காணாமல் போன கடற்தொழிலாளர்களை தேடும் பணிகளில் கடல் பிரதேச வாசிகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்நிலை தொடர்பாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களின் கவனத்துக்கு தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டதை அடுத்து அமைச்சருடைய அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் பிரதி பணிப்பாளர் நாயகமிருந்து தொடர்புகளை கொண்டு தேடுதல் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அவசர பணிப்புரை விடுவித்துள்ளார். அத்துடன் இன்று காலை விமானப்படையின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் நவீன தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தியும் கடற்படைப்பில் விரிவான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் அண்டை நாடுகளில் கடல் பாதுகாப்பு பிரிவுகளுக்கும் காணாமல் போன மீனவர்கள் தொடர்பாக தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டதுடன் சர்வதேச மட்டத்திலும் தேடுதல் நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிறது. காணாமல் போன கடற்தொழிலாளர்கள் பாதுகாப்பாக மீட்டப்பட வேண்டும் என்ற கடற்படையினரும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அமைச்சர் வேண்டுகோள் விடுவித்துள்ளார். கனடாவில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய கனடா வாழ் தமிழர் ஒருவருக்கு 33 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 145 குழந்தைகளை குறிவைத்து பாலியல் மிரட்டல் விடுவித்ததாக தொடர்பாக ரொரண்டோவைச் சேர்ந்த இலங்கை தமிழர் ஒருவருக்கு அமெரிக்காவில் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 40 வயதான ரமணன் பத்மநாதனுக்கு வழங்கப்பட்ட இந்த தண்டனை கொலம்பியா மாவட்டத்துக்கான அமெரிக்க அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அறிவித்துள்ளது. கடந்த 8 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு எதிராக இணையவழி பாலியல் சுரண்டல் குற்றங்களில் ஈடுபட்டதை இவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சிறை தண்டனை சேர்த்து அவருக்கு 10 ஆண்டுகள் கண்காணிப்பு விடுதலையில் இருக்கவும் பாலியல் குற்றவாளியாக பதிவு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது கனடாவில் அனுபவித்து வரும் 12 கால சிறை தண்டனையை தொடர்ந்து இந்த 33 ஆண்டு கால அமெரிக்க சிறை தண்டனையும் அமல்படுத்தப்படும் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். 2021ஆம் ஆண்டில் டொரண்டோ போலீசாரால் கைது செய்யப்பட்ட இவர் மீது 93 பாலியல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு பின்னர் அவர் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக செய்தி வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெசாக் தினத்தை முன்னிட்டு நாளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து உரிமை பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களும் மூடப்பட்டிருக்கும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இது குறித்து மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் MP.NA விமரட்ட தெரிவிக்கையில், இந்த மதுபான சாலைகள் மூடல் உத்தரவானது இன்று வெள்ளிக்கிழமை மாலை தொடக்கம் அமலுக்கு வருவதுடன் எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் திறக்கப்படும் வரை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். இந்த உத்தரவை மீறி சட்டவிரோதமான முறையில் திறக்கப்படும் அல்லது விநியோக உரிமை விதிகளை மீறி மதுபான விற்பனை நிலையங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மூடல் காலப்பகுதியில் ஏதேனும் மதுபான சாலைகள் விதிகளை மீறி செயற்படுவது அவதானிக்கப்பட்டால் அது குறித்து பொதுமக்கள்
1913 என்ற விசேட குறுந்தகவல் இணக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்வதன் மூலம் மதுவரி திணைக்களத்துக்கு தெரிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.